ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகள் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. பயணிகள் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய ரயில் பயணிகள் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். புதுக்குடி பத்திரகாளியம்மன் கோயிலில் இப்போ நாங்கள் அந்த ஊர் மக்களோடு இருக்கோம். அந்த ஊர் மக்கள் எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஊர் மக்களும் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரையும் நேற்றுலேருந்து இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ காலையில் வரை எங்களுக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கோயிலில் சமைச்சு எங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் இருந்து அரிசி பருப்பு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கு எதுவும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வழி இல்லையா, இல்லை அவங்களால தர முடியல என்னன்றதால அரசாங்கத்துக்கு எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து 700 பேருக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கிறது இங்க இருக்கிற ஊர் மக்கள் தான். நீங்க இந்த லைனை பார்க்கலாம், அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ட்ரெயினில் வந்தவங்க தான் எல்லாம் லைன்ல நின்று எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அரிசி பருப்பு இல்லை, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து உதவுன மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. புதுக்குடி பத்திரகாளியம்மன் கோயிலில் இப்போ நாங்கள் அந்த ஊர் மக்களோடு இருக்கோம். அந்த ஊர் மக்கள் எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஊர் மக்களும் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரையும் நேற்றுலேருந்து இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ காலையில் வரை எங்களுக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கோயிலில் சமைச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் இருந்து அரிசி பருப்பு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கு எதுவும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வழி இல்லையா, இல்லை அவங்களால தர முடியல என்னன்றதால அரசாங்கத்துக்கு எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து 700 பேருக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கிறது இங்க இருக்கிற ஊர் மக்கள் தான். நீங்க இந்த லைனை பார்க்கலாம், அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ட்ரெயினில் வந்தவங்க தான் எல்லாம் லைன்ல நின்று எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அரிசி பருப்பு இல்லை, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து உதவுன மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஸ்ரீவைகுண்டம் புதுக்குடி கிராம மக்கள் தற்போது ஸ்ரீவைகுண்டம் ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளுக்கு அவர்கள் உணவு தயாரித்து வழங்கி இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மீட்பு குழுவினர் ஹெலிகாப்டர் மூலமாக உணவு வழங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அருகில் இருக்கக்கூடிய புதுக்குடி கிராம மக்கள் அவர்களாக உணவு சமைத்து ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளுக்கு உணவு வழங்கி இருக்கிறார்கள். 36 மணி நேரமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயிலில் சிக்கியிருக்கிறார்கள். தற்போது முதற்கட்டமாக ஹெலிகாப்டர் மூலமாக அவதியுறுவோரை மீட்கக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் உணவும் தற்போது ரயில் பயணிகளுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக வழங்கி வரக்கூடிய நிலையில் மீட்புக் குழு செல்ல முடியாத பகுதிகளில் சிக்கியிருக்கக்கூடிய ரயில் பயணிகளுக்கு கிராம மக்கள், குறிப்பாக புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அவர்களுக்கு ரயில் பயணிகளுக்கு உணவு வழங்கி இருக்கிறார்கள். புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பேசிய அந்த வீடியோ காட்சிகளையும் பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை புதுக்குடி கிராமத்தினர் பேசிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். புதுக்குடி பத்திரகாளியம்மன் கோயிலில் இப்போ நாங்கள் அந்த ஊர் மக்களோடு இருக்கோம். அந்த ஊர் மக்கள் எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஊர் மக்களும் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரையும் நேற்றுலேருந்து இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ காலையில் வரை எங்களுக்கு உணவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கோயிலில் சமைச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் இருந்து அரிசி பருப்பு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கு எதுவும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வழி இல்லையா, இல்லை அவங்களால தர முடியல என்னன்றதால அரசாங்கத்துக்கு எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து 700 பேருக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கிறது இங்க இருக்கிற ஊர் மக்கள் தான். நீங்க இந்த லைனை பார்க்கலாம், அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ட்ரெயினில் வந்தவங்க தான் எல்லாம் லைன்ல நின்று எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அரிசி பருப்பு இல்லை, அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து உதவுன மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. தொடர்ச்சியாக ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகள் தொடர்பாகவும் அவர்களை மீட்கக்கூடிய பணியில் தற்போது நியூஸ் 18 தொடர்ந்து களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய செய்தியாளர் கருணாகரன் தற்போது இணைகிறார். கருணாகரன், தற்போது புதுக்குடியைச் சேர்ந்த கிராம மக்கள் அங்கு உணவு தயாரித்து ரயில் பயணிகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹெலிகாப்டர் மூலமாகவும் மீட்பு பணி, உணவு வழங்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலைமை என்ன, பதிவு செய்யலாம் கருணாகரன்? பாலவேல், அந்த ரயில் பயணிகள் 800 பேர் வந்து நேற்று
நேற்று முன்தினம் இரவு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டனர். அதில் 300 பயணிகள் உடனடியாக நீர் கம்மியாக இருக்கும்போது அவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள கிராம பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 500 பயணிகள் ரயில் நிலையத்திலும் ரயிலிலும் தங்கியுள்ளனர். இந்த சூழலில் கடந்த 37 மணி நேரமாக குடிநீர் உணவு இன்றி பெரும் அவதிக்கு உள்ளாயினர். இந்த சூழலில் 300 பயணிகளுக்கு கிராம மக்கள் உணவு வழங்கினர். இந்த சூழலில் தற்பொழுது அங்கு ரயில்வே பாதுகாப்பு படை பிரிவினர் ஒரு பிரிவினர் உணவை கொண்டு சென்றுள்ளனர். இந்த சூழ்நிலையில் அந்த கிராம மக்கள் கருணாகரன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். தற்போது ஸ்ரீவைகுண்டம் அந்த ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய ரயில் பயணி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். பன்னீர்செல்வம், வணக்கம். நீண்ட நேரமாக கிட்டத்தட்ட 36 மணி நேரத்திற்கு மேலமாக 500க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயிலில் சிக்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமா ஏதாவது நிவாரணம், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைச்சிருக்கா? சார், உங்களுக்கு இப்ப நீங்க பேசிட்டு இருக்க இந்த டைமிங்ல தான் எங்களுக்கு இப்போ ஹெலிகாப்டர்ல அந்த ஸ்டேஷன் மேல புட்டு மூட்டையில போட்டுட்டு இருக்காங்க. அதை நான் பார்த்துட்டே தான் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வரை எங்களுக்கு எந்த ஃபுட்டு எதுவுமே கிடைக்கல. இதுதான் இப்பதான் ரயில்வே போலீஸ் ஒரு 5-6 பேர் உள்ள வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஹெலிகாப்டர் வந்திருக்கு. ஹெலிகாப்டர்ல அந்த ஸ்டேஷன் மேல பாத்தீங்கன்னா மாடியில இருந்து அந்த ஃபுட்டு போட்டுட்டு இருக்க அந்த விஷுவல்ஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா இதுவரையும் இந்த எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எங்களுக்கு அந்த ஊர் மக்கள் தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கான வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிருக்கேன். அவங்க கோயில்ல அவங்க வீட்டுல இருந்து எல்லாம் அரிசி பருப்பு எடுத்துட்டு கொடுத்து எங்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அப்லோட் பண்ணிருந்தேன். இப்ப இங்க இருந்து எங்களுக்கு திரும்ப வெளியில போறதுக்கு எப்படி இது பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியல. பட் ஆனா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாப்பாடு இப்போ ஜஸ்ட் நவ் வந்துட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் அவங்கவுங்க இதுல போய் உட்கார சொல்லியிருக்காங்க. அவங்களோட கோச்சில் போய் உட்கார சொல்லியிருக்காங்க. அந்த கோச்சுக்கே கொண்டாந்து தரோம். யாரும் இது அதாவது அந்த கரெக்டா அதை கொடுக்கணுன்றக்காக, அந்த ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணணுன்றக்காக இந்த வேலைகளை இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரயில்வே போலீஸ் வந்தவங்க. பன்னீர்செல்வம், இப்ப நிறைய பயணிகள் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் இருக்காங்க. அவங்களுக்கு போதுமான எல்லாம் அங்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? தண்ணீர் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா? இல்ல, தெரியல சார். எனக்கு என்னன்னா இங்க ஃபுட்டு மேல இருந்து போட்டுட்டு இருக்காங்க. தண்ணி எப்படி கொண்டு வருவாங்கன்றது எனக்கு தெரியல. ஃபுட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷ் பண்றது, அதுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க தண்ணியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி ஏன்னா இவங்க போடுற ஃபுட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து போடும்போது அந்த ஃபுட்டு கீழே அதுல விழுந்திருக்கு. இப்பதான் விழுந்துட்டு இருக்கு. அதுல தண்ணி விழுறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதை எப்படி இறக்குவாங்கன்றது தெரியல. அதை தான் பாத்துட்டு இருக்கோம். இப்போ முதற்கட்டமா ஹெலிகாப்டர் மூலமா கர்ப்பிணி பெண்கள் அல்லது மருத்துவ வசதி உடனடியாக தேவைப்படுபவர்களை மீட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த மீட்பு பணிகளும் தொடர்ந்து நடைபெறுதா ஹெலிகாப்டர் மூலமா? இல்ல சார், அது இந்த இடத்துல கிடையாது சார். ட்ரெயின் இருக்க இடத்துல இல்ல. அது ட்ரெயின் பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா மோர் தென் 600 பேர், கண்டிப்பா 600 இருப்பாங்க. ஏன்னா டோட்டலா வந்ததுல ஆல்ரெடி முந்தா நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 300 பேர் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுல இருந்து ஒருவேளை யாரையாவது மீட் இருப்பாங்களா இருக்கும். பட் ஆனா எங்க இடத்துக்கு இதுதான் ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இப்ப 5-6 RPF வந்திருக்காங்க. பிளஸ் ஹெலிகாப்டர்ல இப்போ ஃபுட் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே போட்டுட்டு இருக்காங்க. இப்போ கழிவறை உள்ளிட்ட வசதிகளை பயன்படுத்துறதுல என்ன மாதிரியான சிக்கல் இருக்கு? ஏன்னா பயணிகள் நீங்க சொல்றதை பார்த்தா 600 பயணிகள் அப்படின்னும் போது ரயில் நிலையத்திலோ அல்லது ரயிலிலோ அதை பயன்படுத்தும் போது நிறைய சிக்கல் இருக்கும். அதுக்கு நிறைய வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி இருக்கு? அவங்கவுங்க கூட வந்திருக்கவங்க யாரையும் அவங்க இறங்க விடாம எல்லாரையும் ட்ரெயின்ல இருக்க வச்சிருந்தாங்க. இவங்க அந்த கோயில்ல போய் சாப்பாடை வாங்கிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களால முடியறவங்க நிறைய ட்ரெயின்ல வந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல அவங்கள லைன்ல நிக்க வச்சு அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி நேற்று வரையும் பாத்தீங்கன்னா அதுல ட்ரெயின்ல தண்ணி இருந்ததா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நாங்க ஜென்ஸ் மோஸ்டா இதெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே, நாங்க வெளியில தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டுமே, இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் சார் இப்போ இருக்கிற நிலவரம். பன்னீர்செல்வம், இப்போ பேரிடர் மீட்பு குழுவோடு நம்முடைய செய்தியாளர் குழுவும் இருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரயில் நிலையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதுமாகவே ஒரு தீவு மாதிரி மாறி இருக்கு, அங்க இன்னும் நெருங்க முடியாத ஒரு நிலை இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான். ஆமா சார், அதுதான் உண்மை. அதுதான் உண்மை சார், அதுதான் உண்மை. ஏன்னா நாங்களும் இங்க இருந்து வெளியில போறதுக்கான ஆப்ஷன் ட்ரை பண்ணோம். பட் ஆனா எங்களுக்கு எந்த பக்கமும் போக முடியல. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா கழுத்தளவு தண்ணி, தலைக்கு மேல தண்ணி அப்படின்னு தான் சொல்றாங்க. இது ஊரை சுத்தி எந்த பக்கம் போறதா இருந்தாலும் அந்த ஊர் மக்கள், நாங்க மட்டும் இல்ல, அந்த ஊர் மக்கள், இந்த சுத்துப்பட்டி இருக்கிற எல்லா மக்களும் இதே சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்ற மாதிரி இங்க நமக்கு அங்க இருக்கிற ஊர் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு எதுவுமே நிவாரணம் எதுவுமே பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்தாதான் அவங்களாலையும் சர்வை பண்ண முடியும் நெக்ஸ்ட் 2-3 டேஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிற சிச்சுவேஷன். இப்போ முதற்கட்டமா ஹெலிகாப்டர் மூலமா கொடுக்கறதை தாண்டி புதுக்குடி கிராம மக்கள் உணவுகளை கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோ காட்சிகளையும் பார்த்தோம் நம்ம. அவர்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு கிராம மக்களினுடைய? அவங்க சப்போர்ட் இல்லைன்னா நாங்கெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம இது இல்லாம தான் சார் இருந்திருப்போம். நாங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா
ஒரு நாள் ஃபுல்லா எத்தனை பேருக்கு என்ன நிலைமை ஆயிருக்குன்றதே தெரியல. எத்தனை பேர் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. முந்தின நைட்டு நாங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் விடிய காலையில இருந்து அவங்க எங்களை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கோயில்ல கண்டினியூஸா நேத்து நைட்டு 7-8 மணி வரை சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா வீடு போய் அவங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கோயிலுக்கு கொண்டு வந்து அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து சாதம் ரவை வெரைட்டி ரைஸ் அது இதுன்னு அவங்களால என்ன முடியுமோ அந்த ஒரு நிர்வாகமா அவங்க ஒரு டீம் மாதிரி எடுத்து அந்த கோயில்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உணவு வழங்கிட்டு இருக்காங்க. இப்பவும் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நேற்று எல்லாரும் அந்த ரயில் பணிகள் சாப்பாடு கிடைக்கலன்னு முண்டி அடிச்சிட்டு இருந்ததுனால இன்னைக்கு எல்லாரையும் கோயிலை சாத்திட்டு எல்லாரையும் வெளியில லைன்ல நிக்க வச்சு ஒவ்வொருத்தருக்கா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காலையில் நடந்த நிலவரம். அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ல ஃபுட் வந்து மேல இறங்கிட்டு போயிடுச்சு. இப்ப நான் நீங்க பேசிட்டு இருக்கும்போது இறங்கிட்டு இருந்தது இப்போ போயிடுச்சு. பன்னீர்செல்வம், இப்போ குறைந்தபட்சமா அங்க இருக்கக்கூடிய பயணிகளை படிப்படியாக மீட்பதற்கு பேருந்துகள் வருவதாக தகவல் வருது. அந்த மாதிரியான சாத்தியம் எதுவும் இருக்காங்க? எங்களுக்கு தெரியல சார். ஏன்னா நாங்க இங்க கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருந்து போனோம்னா குறைஞ்சது இடுப்பளவு இல்ல நெஞ்சளவு தண்ணியில இருந்தா வெளியே போகணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு தெரியல சார். ஏன்னா ஆர்பிஎஃப் வந்துட்டு உங்களை நாங்க கண்ட்ரோல் எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. வெளியில அவங்க ஆர்பிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இடுப்பளவு தண்ணியில தான் உள்ள வந்திருக்காங்க. அவங்க வேற ஏதோ பக்கமா வந்து பாத்தீங்கன்னா நைட்ல இருந்து நடந்து வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா அது எப்படி வந்தாங்கன்றது எங்களுக்கு தெரியல. அதுதான் நாங்களும் கேட்டோம். நீங்க எந்த பக்கமா வந்தீங்களோ அந்த வழியை எங்களை மீட்க முடியுமான்னு கேட்டோம். அவங்க ஃபர்ஸ்ட் நாங்க உங்களுக்கு டேக் கேர் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நாங்க வந்துட்டோம், நாங்க உங்களை பாத்துக்கிறோம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுதான் சார் நடந்துட்டு இருக்காது. நன்றி பன்னீர்செல்வம், நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க. நம்பிக்கையோடு இருங்க. மீட்பு பணியில தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு அதிகாரிகளோடும் அங்க இருக்கக்கூடிய குழுக்களோடும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய பயணிகளுக்கும் நம்பிக்கை கொடுங்கள். தொடர்ச்சியாக பயணிகளினுடைய மீட்பு பணியில் நியூஸ் 18 தமிழ்நாடு களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பயணி பன்னீர்செல்வம் விரிவான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். ஹெலிகாப்டர் மூலமாக உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய புதுக்குடியைச் சேர்ந்த கிராம மக்கள் நேற்று தொடங்கி இன்று காலை வரைக்குமாக தொடர்ச்சியாக ரயில் பயணிகளுக்கு உணவுகளை வழங்கி உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலையும் பன்னீர்செல்வம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கருணாகரன். பதிவு செய்யலாம் விவரங்களை. ஆம் பலவேல், அதாவது வந்து இந்த சூழலில் வந்து அந்த கிராம மக்கள் வந்து உணவு வழங்கியுள்ளனர். ஹெலிகாப்டரிலும் தற்பொழுது உணவு வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று ரயில்வே படை வீரர்களும் வந்து அந்த உணவுகளை கொண்டு சென்றுள்ளனர். தற்பொழுது 3 அதாவது வந்து பல வகைகளில் வந்து அந்த உணவு கிடைப்பதற்கு உதவி செய்துள்ளனர். மேலும் வந்து தற்பொழுது அடுத்த கட்டமாக தற்பொழுது இந்த பயணிகளை மீட்டு சென்று அவர்களை வந்து உரிய இடத்தில் உரிய பகுதிகளுக்கு சென்றடைவதுதான் அவருடைய நோக்கமாக உள்ளது. எனவே வந்து அந்த பயணிகளை மீட்பதற்காக ரயில்வே நிர்வாகம் சார்பில் 13க்கும் மேற்பட்ட பேருந்துகளை ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள சாலை சரியாக உள்ள பகுதியில் நிறுத்தப்பட ஏற்பாடு நடந்து வருகிறது. தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலமும் அங்க மீட்பு பணிகள் முடியுமா என்ற ஆலோசனை நடைபெற்று வருகிறது. எனவே வந்து இன்றுக்குள் வந்து அந்த பயணிகள் அனைவரும் ரயில் நிலையத்தில் உள்ள பயணிகள் அனைவரும் வந்து உரிய நேரத்தில் மீட்கப்படுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளது. ஏனென்றால் தண்ணீரும் தற்பொழுது குறைந்து வருகிறது. அதே போன்று ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களும் வந்து ஒரு பகுதியில் வரை ரயில் தண்டவாளம் வழியாக சென்று அங்கிருந்து நடந்து சென்றுள்ளனர். அதே போன்று ஹெலிகாப்டர் தரைமார்க்கம் மற்றும் வந்து ரயில் பாதை வழியாகவும் சென்று அந்த இடத்தை அடைந்துள்ளனர். ஆனால் தரை வழியாக அந்த மீட்பு படையினர் சென்றால்தான் மீட்பு பணி விரைவாக நடைபெறும் என்பது உறுதியாக தெரிகிறது. அதற்கான பணிகளும் நடந்து வருகிறது. எனவே வந்து எவ்வாறாயினும் அந்த 500 பயணிகளையும் பத்திரமாக மீட்டு அவர்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து விதமான முன்னேற்பாடு பணிகளையும் வந்து மாவட்ட நிர்வாகமும் ரயில்வே நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன போர்க்கால அடிப்படையில். அதே போன்று அங்கு வந்து தகவல் தொடர்புகள் சிறிது தடையின்றி கிடைக்காமல் ஒரு பெரும் சிக்கலாக இருப்பதால் வந்து சில தகவல்களும் வந்து கிடைப்பதில் தாமதமாகிறது. எனவே வந்து இது போன்ற சூழலில் வந்து அந்த அதாவது 37 மணி நேரமாக அங்கு ரயில் நிலையத்தில் சிக்கி தவிக்கும் அந்த ரயில் பயணிகள் வந்து மீட்கப்பட்டு அவர்கள் வந்து இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதே தற்பொழுதைய நோக்கமாக உள்ளது. பாலவேல், முதற்கட்டமா தற்போது ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் 6 பேர் அந்த பகுதியை சென்றடைந்திருக்கிறார்கள். அங்கு அவர்கள் மக்களுடன் குறிப்பாக ரயில் பயணிகளுடன் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். பயணிகள் அங்கு உண்மையிலேயே 36 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு சிக்கி தவிக்கக்கூடிய பயணிகள் குறைந்தபட்சமாக உணவுப் பொருட்களை ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகளிடமிருந்து வீரர்களிடமிருந்து பெறக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். சாலை மார்க்கமாக பை ரோட் அல்லது தரை வழியாக அந்த பகுதியை நெருங்குவது
மீட்பது என்பது சவாலான ஒன்றாக இருக்கிறது. குறைந்தபட்சமாக ரயில் நிலையத்தில் பகுதியை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நீரை வடிய வைப்பதற்கான அல்லது அந்த பகுதியை அடைவதற்கான முயற்சி ஏதாவது மேற்கொள்ளப்படுதா? நேத்துல இருந்து இதுவரை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ காலையில வரை எங்களுக்கு உணவு வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த கோயிலில் சமைச்சு எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கவுங்க வீட்டில் இருந்து அரிசி பருப்பு எடுத்துட்டு வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றபடி எங்களுக்கு எதுவும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு வழி இல்லையா, இல்லை அவங்களால தர முடியல என்னன்னு தெரியல. அரசாங்கத்துக்கு எங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல, எதுவும் கிடைக்கல. பட் ஆனால் எங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனால் எங்களுக்கு இப்போ வரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து 700 பேருக்கும் எங்களுக்கு உதவியா இருக்கிறது இங்க இருக்கிற ஊர் மக்கள் தான். நீங்க இந்த லைனை பார்க்கலாம், அப்படியே கவர் பண்ணிக்கலாம். ட்ரெயினில் வந்தவங்க எல்லாம் லைன்ல நின்று எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா உணவு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஊர் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அரிசி பருப்பு இல்ல, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து உதவுன மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. புதுக்குடி தற்போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய பயணிகளுக்கான முதற்கட்ட உணவு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படுகிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தெற்கு ரயில்வேயினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் திரு குணநேசன் அவர்கள். சார் வணக்கம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் சிக்கி தவிக்கக்கூடிய செந்தூர் விரைவு ரயிலில் சிக்கி தவிக்கக்கூடிய பயணிகளினுடைய மீட்பு பணிகள் அப்படிங்கிறது தற்போதைக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார்? இப்ப மீட்பு பணிகள்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு காலையில வந்து நேத்துல காலையில இருந்தே வந்து நம்மளுடைய ரயில்வே ஸ்டாஃப் வந்து அங்க போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என்டிஆர்எஃப் தரப்புலுமே இருந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ரோடு ஆக்சஸ் கம்ப்ளீட்லா கட் ஆஃப் ஆனதுனால யாராலும் போக முடியல. ஸோ இன்னைக்குதான் காலையில முதன்முறையா எங்களுடைய கமர்ஷியல் சூப்பர்வைசர்ஸ் 2 பேரு, மற்றபடி ஒரு 4 ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ரீச் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இப்ப ஃபுட் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து முதல் கட்ட ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ இது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா. பிளஸ் இன்னைக்கு வந்து இப்போ ஒரு 10:15 தற்சமயம் கடத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏர் சாப்பர் மூலம் வந்து ஏர் டிராப் பண்ணிருக்கதான் ஒரு ரீசெண்டா ஒரு தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால இப்ப ஃபுட் மெட்டீரியல் இப்ப எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கு. ஸோ அதே மாதிரி இப்ப என்டிஆர்எஃப் தரப்புலயும் பாத்தீங்கன்னா, என்டிஆர்எஃப் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்காங்க. அவங்களும் போயிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த என்டிஆர்எஃப் போயாச்சுன்னா அந்த எவாக்குவேஷன் வந்து இமீடியட்டா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்ரீவைகுண்டம்க்கு அருகாமையில பாத்தீங்கன்னா டிப்போல வந்து ஒரு 13 பஸ்ஸஸ் நம்ம வந்து ரெடியா வச்சிருக்கோம். ஸோ இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே இந்த பஸ்ஸஸ்ல வந்து அவங்கள வந்து மணியாச்சிங்கிற ஒரு ரயில் நிலையத்துல வந்து அழைத்து செல்லப்படும். அங்க வந்து ஒரு சிறப்பு ரயில் வந்து நாங்க ரயில்வே தரப்புல வந்து ரெடியா வச்சிருக்கோம். இந்த சிறப்பு ரயில் மூலம் இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே வந்து சென்னைக்கு வந்து அழைத்து வரப்படுவார்கள். முக்கியமா இப்போ முதற்கட்டமா ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களும் கூட ஒரு குழு அங்கு சென்றிருக்கிறார்கள். பை ரோடு அங்க ரீச் பண்ண முடியாது, ஸ்டேஷனுக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 36 மணி நேரத்திற்கும் மேலாக ரயில் நிலையத்தில் ரயில் நின்று கொண்டிருக்கிறது. பயணிகள் உள்ள இருக்காங்க. அவங்களுக்கான அடிப்படை தேவைகள் ரயில் மூலமாகவோ அல்லது ஸ்டேஷன்லயோ கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? ஆமா, இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட்லி கட் ஆஃப். இந்த கம்யூனிகேஷன் இல்ல, மற்றபடி அந்த டவுனே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்ப்ளீட்லி மரூண்ட் அண்ட் வாட்டர். எல்லாமே அங்க இருக்கிற ரெசிடென்ஸுமே வந்து கட் ஆஃப் ஆயிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்து கடந்த ஒரு 36 மணி நேரமா நம்ம வந்து வேரியஸ் மெஷர்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நேத்தே வந்து பாத்தீங்கன்னா சாப்பர் வந்து ஒரு 4:40 போல சூலூர் ஏர்பேஸ்ல இருந்து கிளம்பி வந்து அது வந்து ஏர் டிராப் பண்ண வேண்டி இருந்தது. பட் டியூ டு அட்வர்ஸ் வெதர் அண்ட் புவர் லைட்டிங் நான் நேற்று வந்து ஏர் டிராப் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து கடந்த ஒரு 36 மணி நேரமும் நமக்கு இருந்தது. ஸோ பட் இன்னைக்கு காலையில வந்து இத்தனை பேர் போயிருக்கிறது பை ரோடு வந்து இவங்க எப்படியோ போய் ரீச் ஆயிருக்காங்க. அண்ட் என்டிஆர்எஃப் வந்து நெருங்கிட்டு இருக்காங்கிறது வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூவா நம்ம பார்க்கலாம்.
மிக முக்கியமா செய்துங்கநல்லூர் பகுதியில தான் அந்த டிராக்ல இருக்கக்கூடிய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கற்கள்லாம் கழண்டு மிக மோசமாக டிராக் பாதிக்கப்பட்டிருக்கு. சராசரியா ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து செய்துங்கநல்லூர் பகுதி ஒரு 12-13 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். ரயில் இவ்வளவு நேரம் நிக்கிறதுனால வேற எதுவும் பாதிப்பு இருக்குமா? இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து நிக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் ஸ்டேஷன்ல இருக்குது. இந்த ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாட்டர் லாகிங் இந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்ல. கம்ப்ளீட்டா வந்து அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் சேஃபா இருக்காங்க. நம்மளுடைய ரயில்வே ஸ்டாஃப் அவங்க ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்து அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. அதே மாதிரி டிடிஸ் வந்து அந்த டியூட்டி பார்த்த அந்த டிடிஸ் எல்லாருமே அந்த ட்ரெயின்ல இருக்காங்க. எல்லாருமே சேஃபா இருக்காங்க. அந்த ட்ரெயின்குள்ள எந்த தண்ணி புகழ்து அந்த எந்த மாதிரியான ஒரு அன்சேஃப் சிச்சுவேஷன் எதுவுமே அங்க கிடையாது. தண்டவாளங்களை நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பயணிகள் அனுப்பிய காட்சிகள் தான் அவை. தண்டவாளத்துல இருக்க தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதனால எதுவும் பாதிப்பு ஏற்படுமா? ஏன்னா சுற்று வட்டார பகுதி முழுவதுமே நீரால் சூழ்ந்து இருக்கு. இல்ல இப்ப அந்த ஸ்டேஷன்ல வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது வந்து பார்த்தது எல்லாமே மிட் செக்ஷன்லாம். இந்த விஷுவல்ஸ் நீங்க பாக்குறது எல்லாமே வந்து மிட் செக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கும் செய்துங்கநல்லூருக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தான் இதெல்லாம். இப்ப வந்து நமக்கு வந்து மழை நின்று இப்போ தண்ணி வந்து வடிந்து கொண்டிருக்கிறதாக நமக்கு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இது பேரிடர் காலங்கள்ல குறிப்பா இந்த மாதிரியான ஒரு பெரிய வெள்ளம் அந்த மாதிரியான ஒரு அபாய சூழல்கள்ல நம்ம மீட்பு பணி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்க முடியுமா? இதை தாண்டி வேற எந்த வழிமுறைகளும் நம்மிடம் இல்லையா? இல்ல இது வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன் இப்போ ஸ்ரீவைகுண்டம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு எந்த ஒரு செக்ஷன்லயுமே இல்ல. மெயின் லைன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்ல. இது ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த என்டையர் ரோட் ஆக்சஸ் ஹஸ் பீன் கட் ஆஃப். இது என்டிஆர்எஃப் வந்து எவ்வளவு பெரிய பேரிடர்கள்ல வந்து எவ்வளவு பெரிய ரெஸ்கியூ எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்களாலுமே வந்து கடந்த ஒரு 36 மணி நேரமா அவங்களாலுமே வந்து இந்த ஆக்சஸ் பண்ண முடியலங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்ல தான் எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்காங்க. ரைட். மிக நன்றி திரு குணநேசன். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தற்போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியிருக்கக்கூடிய செந்தூர் விரைவு ரயிலுக்கு இருக்கக்கூடிய பயணிகளுக்கு முதற்கட்டமாக ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு சென்ற பிஸ்கட் பயணிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். அதே நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் ரயில் பயணிகளுக்கு உணவு வழங்கி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் 5 கிலோமீட்டர் தொலைவில் என்டிஆர்எஃப் வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ரயிலை நெருங்கக்கூடிய ஒரு நிலையம் இருப்பதாக ரயில்வே பாதுகாப்பினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி குணநேசன் நம்முடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு நாம் நேரலையை பார்க்கலாம்.